நமக. முருகாசரணம். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மன், திருக்கடையூர் அபிராமி அம்மனும் வாராகி அம்சமே. அம்பிகையிடமிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள்தான் சப்த கன்னியர் ஆகும். பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி எனும் சப்த கன்னிகள் 7 பேரில் 5வது கன்னிதான் இந்த வாராகி அம்மன். மனித உடலும் பன்றி முகமும் கொண்டவள். பஞ்சமி நாட்களில் தினமும் பின்னிரவில் அபிராமி அந்தாதி, வாராகி அம்மன் மாலை எனும் பாடல்களை பாராயணம் செய்து வாராகி அம்மனை வழிபட்டு வர கடன், எதிரி தொல்லை, தீவினைகள், விபத்து, கவலைகள், நோய்கள் முதலியன அடியோடு அகலும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுடனே வருவாள் வாராகி அம்மன். மற்ற கோவில்களில் எங்கும் இல்லாத ஒரு நடைமுறை தஞ்சை பெரிய கோவிலில் உண்டு. எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு. இங்கு சிவ வழிபாட்டை தொடங்குபவர்கள் விநாயகருக்கு பதிலாக வாராகி அம்மனை வழிபட்டே தொடங்குகிறார்கள். சோழர்களின் வெற்றிக்குரிய தெய்வம் துர்க்கை. இங்கு துர்க்கையின் தளபதியான வாராகிக்கு சன்னதி உள்ளது. கோவிலில் நுழைந்ததும் இடதுபுறம் இவளது சன்னதி உள்ளது. ராஜராஜ சோழன் எச்செயலை தொடங்கினாலும் இத்தல வாராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார். வாராகி அம்மன் மாலையும் அபிராமி அந்தாதியும் பாராயணம் செய்து அந்த பின்னிரவில் வாராகி அம்மனை வழிபடுங்கள். நன்மையே எந்நாளும், துன்பம் இல்லை ஒரு கணமும். பஞ்சமி நாட்களில் இரவில் ஊருசனம் தூங்கியும் ஊதகாத்து அடிச்சும் பாவிமனம் தூங்கலியே அப்படின்னு வருத்தப்படுகிறீர்களா? விடுங்க, அது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆமாம், இந்த ஜென்மாவிலும் வாராகி அம்மன் வழிபாடு ஒருவர் மேற்கொள்ள வாய்ப்பு கிட்டியுள்ளது என்றால் அது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். அது இருந்தாதான் இந்த ஜென்மாவில் வாராகி அம்மனை வழிபட வாய்ப்பு கிட்டுமாம். வசீகரணம், தியானம். இருக்குலை கோமலம் தாள் புஷ்பாரகம் 2 கண்ணும் குருமணி நீனும் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. காட்சி எந்திர ஆகாவனம். தோராத வட்டம், முக்கோணம், ஷட்கோணம், துலங்கு வட்டத்து ஈராரித் தள்ளிட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடி பணிந்தாள் வாராகி தராளல்ல ஓலை ஞான வாராகியுமே. நன்றி.